என்னோட அம்மா ஊர்லேருந்து எனக்காக கவுனி அரிசி மாவு சாம்பார் பொடியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த கவுனி அரிசி மாவு வச்சு என்ன பண்ண போகிறோன்னா, குட்டீஸ்க்கான சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவுக்கு கவுனி அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற வெந்நீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது இடியப்ப உரலில் வச்சு அப்படியே இடியப்ப தட்டில் இதை பிழிஞ்சிட்டு நம்ம 8லேருந்து 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னா கவுனி அரிசியில் செஞ்ச இடியப்பம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு டிஷ்க்கு 1/2 கப் தேங்காய், 1 ஏலக்காய், 4 பாதாம் சேர்த்து தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு இடியப்பமும் வெந்து வந்துருச்சு. இது 2 வகையாக நம்ம பசங்களுக்கு சர்வ் பண்ணலாம். நான் இதில் அப்படியே மேலே பனங்கள் கண்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி என் பொண்ணுக்கு கொடுத்துட்டேன்னா அவளுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இல்லைனா கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து கையில் அப்படியே இதை நம்ம உதுத்து விட்டுறலாம். உதுத்தோன்னா அந்த தேங்காய் பால் ஃபுல்லாக இதில் கோட்டாயிடுங்க. இதில் இதுக்கப்புறம் பனங்கள் கண்டு அதுக்கப்புறமா தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்து பசங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்பவே பிடிக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.